திருமாவளவன் சார் வந்து தலித்தின மக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான் அவரும். எங்களோட அவர் கூட்டணி வைக்கிறதா தான் இருந்தார். அவர் தான் அந்த நூலை வெளியிட்டு தளபதி பெற்றுக்கொள்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதையே மாற்றினது இந்த டிஎம்கே தான். அவருக்கு நெருக்கடி கொடுத்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணதே அவங்க தான். நெருக்கடிலாம் எப்படிப்பட்ட நெருக்கடிலாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே தான். இப்போ அந்த தலித் இனத்தவங்களுக்கு அமைச்சர் பதவியில் அவர் கேட்டார், ஆனால் கொடுக்கல. இப்போ அவர்கிட்ட பேசியிருக்கலாம். நீங்கள் அதில் போயிட்டு அவங்களுக்கு அமைச்சர் கொடுத்துருவாங்களா? எங்கே போனாலும் தலித் இனம் எங்கே நிற்கணுமோ அங்கே தான் நிற்கணும். நீங்கள் எங்ககிட்ட இப்போ திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதை அமைச்சு கொடுக்குறோம். உங்கள் கூட்டணியை எங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அண்ணனே தளபதியே வந்து நல்ல வெயிட்டு. ஆனால் இப்போ திருமாவளவன் அவர் இன்னும் ஒரு ஆல்ரெடி இப்போ 4 எம்எல்ஏ 2 எம்பி அடிச்சார். அவர் இப்போ ஒரு வெயிட்டான கட்சியாக தான் இருக்காரு. அதனால இவரும் போய் எங்க தளபதி கூட இணைஞ்சிட்டா ஆட்சியை கையில் எடுத்துருவாங்களோன்னு பயம் வந்து தான் திமுக வந்து இந்த நெருக்கடியை கொடுத்து அவர் மறுபடியும் அவர் பக்கமாக தக்க வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நிலைமை மாறும். இங்கே தளபதி இங்கே நாட்டோட நிலைமையை பற்றி வெளிப்படையாக பேசிட்டாரு. இப்போ ஆண்டுட்டு இருக்க அந்த குடும்ப அரசியலை பற்றி பேசினாரு. அந்த ஆட்சியை ஒழிக்கணும், வருகிற 2026 மக்களுக்கான ஆட்சியாக அமையணும்னு சொல்லி ஓப்பன் டாக் பண்ணாங்க. மாநாட்டில் திமுக தான் விமர்சனம் பண்ணாரு, இப்பயும் திமுக தான் விமர்சனம் பண்ணாரு. அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டாரு. இப்போ யார் ஆட்சியில் இருக்கிறது? டிஎம்கே தான். உங்களுக்கே தெரியும், ஒரு கட்சியின் கொடியை அறிவிச்சாங்க. அந்த கொடியை எங்களை ஏற்ற விடாமல் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன பேனர் வைக்க கூட எங்களுக்கு காவல்துறையிலேருந்து எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. நாங்கள் போய் கேட்டால் காவல்துறையே சொல்லுது எங்களுக்கு மேல் இடத்துல அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குமா, எங்களால் கொடுக்க முடியல. இதை தான் சொல்கிறாங்க. மேல் இடம்னா யார்? ஸ்டாலின் தானே. அவர் தான் இருக்கார் மேல் இடத்துல. அவர் தான் இதெல்லாம் பண்ணுறாரு. அதனால அவருக்கு எதிராக தான் இப்போ பேச முடியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திமுக வலுவான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அந்த விடுதலை கட்சி பார்த்தீங்கன்னா திமுக வந்து இடையே வந்துட்டுனா திமுக ஒண்ணுமே இல்லாத போயிடும், அப்படிதான் விஜய் பார்த்தா அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ நான் சொன்னேன். அவர் எங்கே இந்த பக்கம் வந்துட்டா டிவிக்கு மெஜாரிட்டி ஆகிட போகுதுன்னு பயந்து தான் அவர் வேற கூட்டணின்னு ஓப்பன் டாக்கா மாநாடுல சொன்னார். நம்மளை நம்பி ஒரு சிலர் வருவாங்க இல்லையா, அவங்கள நாம் அரவணைச்சு நாம் ஆட்சியை கையில் பிடிக்கணும். ஆனால் தளபதியோட ஒரே குறிக்கோள் என்ன? அவர் பணம் சம்பாதிக்கணும், பேர் புகழ் பெறணுன்றது இனிமே இல்லை. அவர் ஆல்ரெடி வேர்ல்டு லெவலில் அவர் புகழ் பெற்றவர் தான், நல்ல வருமானத்தில் இருக்கிறவர் தான். அதெல்லாம் விட்டுட்டு ஒரே காரணம் வர்றதுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு எவ்வளோ செஞ்சுட்டாங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், என் மூலியமாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் வரணும். இப்போது நம்ம அம்பேத்கர் நூலை இன்னைக்கு வெளியிட்டாங்க. அவர் பெண்ணோட சம உரிமைக்காக வாழ்வுக்காக அவர் பாடுபட்டவர். தலித்தினத்த மக்களுக்காகவும் பாடுபட்டவர். அவரோட நூலை எங்கள் தளபதி வெளியிட்டதுனால அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் தளபதிக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த விகடன் நிறுவனத்திற்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 2026 மிகப்பெரிய மாற்றம் வரும்ண்ணே. அது நான்லாம் மனசு அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு தலைவர் வந்து யாரும் எதிர்த்து கேட்க எந்த ஒரு அரசியல் தலைவர் கூட இந்த அளவுக்கு பேசுனதில்லை. எங்கள் அண்ணன் தளபதி அவர் பண்ணுற ஒவ்வொரு செயலும் ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறோம், எந்த அளவுக்கு நல்லா இது உண்மை. நாங்களாம் இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து இருந்து நாங்கள் வந்து தளபதியை ஒரு சினிமா துறையில் ஒரு நடிகராக பார்த்து வந்தோம். இப்போ அரசியல்களாம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது உங்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவும் அரசியல் களமே இப்போ மாறிடுச்சு. 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் எங்கள் தளபதி மாநில அரசையும் ஆள்ற அரசையும் இப்போ மத்தியில் ஆள்ற அரசையும் ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. வெளிப்படையாக தைரியமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் என்ன, அது வந்து எல்லார்ட்டையும் கிடையாது, தளபதிகிட்ட இருக்கு. அவர் கண் அசைவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தோழர்களும். உயிரை கொடுக்கறதுக்குன்னே நாங்களாம் இருக்கிறோம் தளபதிக்காக. கண்டிப்பாக சொல்கிறோம், ஒவ்வொரு மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் தளபதிக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு நாங்கள் ரெடிண்ணே.